ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிட சரவணாமிர்தம் மகிழ்ந்து வணங்கி பேசுகிறேன். ஸ்ரீ குரோதி ஆண்டு முடிவடைந்து ஸ்ரீ விஸ்வவசு ஆண்டு நிகழ்கிறது, பிறக்கிறது. ஆக இந்த புது ஆண்டில் எல்லோரும் மன மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருப்பார்கள். கிரக நிலைகள் அனைவருக்கும் சாதகமாகும். சில இடங்களில் சற்று ஏற்ற இறக்கங்களுடன் கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கும். நாட்டில் போதுமான அளவுக்கு மழை மற்றும் சீதோஷ நிலைகள் சிறப்பாக இருக்கும். சில அரசியல் தலைவர்கள் மற்றும் மாநிலம் மத்திய அரசியல் தலைவர்கள் யாவருக்கும் சிறப்பாகவும் இருக்கும், மன மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சில மன அழுத்தங்கள் வரும், அது சகஜமாக தேறிவிடும். மற்றபடி நாட்டில் சிறு பிரச்சனைகள் வந்து தானாகவே இயல்பாகவே சரியாகிவிடும். சில அரசியல் மாற்றங்களினால் பல புதுமைகளும் சிறப்பான நிகழ்ச்சிகளும் உருவாகும். இந்த விஸ்வவசு ஆண்டு 2 கிரக பயிற்சிகள் நடக்கின்றன. 14/5 குரு பயிற்சியும் 18/5 ராகு கேது பயிற்சிகளும் நிகழ இருக்கின்றன. இதன் காரணமாக நாட்டிலும் வீட்டிலும் சில மன அழுத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்பட்டு பின்பு சகஜ நிலைக்கு வரும் என்றும் இதன் மூலம் வாசகர்களுக்கும் நேயர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் இப்பொழுது இருக்கின்ற நிலைகளை கடந்து சிறப்பான நிலைகள் விஸ்வவசு ஆண்டு நிகழ்த்தப் போகின்றன. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அது அந்தந்த இயல்புக்கு தக்கவாறு மாற்றங்கள் கொண்டு சிறப்பாக நாட்டையும் வீட்டையும் வழிநடத்தும் என்று விஸ்வவசு அந்த ஆண்டை குறித்து ஒரு தகவலாக ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்களுக்கு பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இனி 12 ராசிகளுக்கு உண்டான நிகழ்ச்சிகளை பார்ப்போம். மகர ராசி மெய்யன்பர்களே, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒழுக்கமும் மன அமைதியும் யாருக்கும் தெரியாது என்று எதையும் செய்யாமல் மனசாட்சிக்கு பயந்து கட்டுப்பட்டு நடப்பவர்கள்தான் மகர ராசி நேயர்கள். உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? 7.5 சனி பகவான் விடுதலையாகிவிட்டார். அந்த மகரத்திற்கும் கும்பத்திற்கும் கூட 7.5 சனீஸ்வர பகவான் ராசிநாதன் என்பதால் அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்காது. பல மகர ராசி நேயர்கள் அசையும் அசையாத சொத்துக்கள் இந்த 7.5 சனி காலத்தில் கூட வாங்கியிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆக அந்த மகர ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி என்பது கூடுதலான ஒரு மகிழ்ச்சி. எங்கும் இதிலும் சிறப்பு தான். அதே நேரத்தில் பார்த்தீர்கள் என்றால் அந்த கும்பத்தில் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். அவர் ராகு பகவான் சிறப்பான ஒரு நிலையைத்தான் குடும்பத்தில் செய்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் நினைத்ததை நினைக்க போவதும் அந்த 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 கும்பஸ்தானத்தில் இருக்கின்ற கிரகம் என்ன செய்யுமோ அதற்கு கூடுதலாகவே ராகு பகவான் செய்வார்கள். அவர் 7 கிரகம் எந்த வீட்டில் இருக்கின்றாரோ அந்த வீட்டினுடைய சாராம்சத்தை தானே பெற்றுக்கொண்டு அந்த ராசி நேயர்களுக்கு செய்வார்கள். மகர ராசி நேயர்களுக்கு சிறப்பான ஒரு நேரம். அதே போன்று 5ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு சத்துரு ஸ்தானாதிபதியாக செல்கின்றார்கள். 3க்கு உண்டான கிரகம் 6ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சற்று கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் எதையும் சமாளித்து விடும் அந்த மகர ராசி நேயர்கள் சிறப்பான ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள். கேது பகவான் சிம்மத்தில் இருக்கின்ற கேது பகவானும் நல்ல ஒரு நிலையிலிருந்து மகர ராசி நேயர்களுக்கு உண்டான ஒரு நன்மைகளை வழங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். குடும்ப ஸ்தானத்தில் மேலும் பல நன்மைகள் கிடைக்கும். கல்வி நிலையில் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்வியும் சீரான ஒரு நிலையில் கிடைக்கும். புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். மற்றும் ஒரு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கின்ற அந்த நேயர்களுக்கும் அந்த மகர ராசி அன்பர்களுக்கும் இனி நல்ல நிலையில் கிடைக்கும். மேலும் அவர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, கவலை போன்றவைகள் குறைந்து பல நல்ல நிலைகள் உருவாகும். நாராயண வழிபாடு, பூதத்தாழ்வார் வழிபாடுகள் மற்றும்
சிறப்பான ஒரு பரிகாரம். விநாயகர் வழிபாடு இன்னும் இன்னும் சிறப்பு. பிள்ளையார்பட்டி விநாயகரை நமஸ்கரித்தும் அவருடைய ஃபோட்டோவை பார்த்தாலும் கூட சிறப்பு தான். மேலும் வாய்ப்பிருப்பவர்கள் பிள்ளையார்பட்டி சென்றும் அந்த கணபதியை தரிசனம் செய்து வரலாம்.